என்ன ஆசீர்வாதத்தை ஆண்டவரிடத்தில் பெற வேண்டுமானாலும் விசுவாசம் இல்லாமல் பெற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்குள்ள ஒரு நிரந்தரமான ஆறுதலை கொண்டு வருகிறவர் இயேசு. ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். லூக்கா 13ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு இந்த உலகத்தில் உலாவின நாட்களில் அற்புதங்களை செய்கிறவராய் உலாவிக் கொண்டிருந்தார். ஒரு சாதாரண மனிதனாக நம்மை போல இந்த உலகத்தில் அவர் கடந்து வந்தார். காணக்கூடாத இறைவன், ஒருவரும் பார்த்திராத இந்த தேவன் மனிதர்கள் காணும்படிக்கு நம்மை போல ஒரு சாதாரண மனிதனாக இந்த உலகத்தில் வந்தார். அதைத்தான் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. காணக்கூடாத இறைவன் மனிதர்கள் காணும்படி நம்மை போல ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் வந்தார். 33.5 வருடங்கள் தான் அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். 30வது வயதிலிருந்து 33.5 வயது வரைக்கும் 3.5 ஆண்டு காலம் ஜனங்கள் மத்தியிலே அவர் ஊழியம் செய்தார். அவர் கிராமங்கள் தோறும் சுற்றி நடந்தார், பட்டணங்கள் தோறும் சுற்றி நடந்தார். ஜனங்கள் இருக்கிற இடத்திலெல்லாம் தேடி சென்று ஜனங்களுக்கு நன்மைகள் செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராகவும் ஜனங்கள் மத்தியிலே சுற்றி தெரிந்தார் என்று அப்போஸ்தலர் 10:38 வேத வசனம் சொல்லுகிறது. நாம் வேதத்தில் 4 சுவிசேஷங்களை வாசிக்கும் பொழுது இயேசு போன இடமெல்லாம் ஜனங்களுக்கு நன்மைகளை செய்தார், அற்புதங்களை செய்தார் என்பதை நாம் வாசிக்கிறோம். அவர் செய்த அற்புதங்கள் ஏராளமானவைகள். அந்த அற்புதங்களை எழுதினால் உலகம் கொள்ளாது, அவ்வளவு அற்புதங்களை ஜனங்களுக்கு அவர் செய்தார் என்பதாக வேதம் சொல்லுகிறது. அவர் செய்த ஒரு அற்புதத்தை தான் நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். இயேசு கிராமத்திலே போய் அற்புதம் செய்தார், பட்டணங்களிலே அவர் உலாவின பொழுது அற்புதங்களை செய்தார். இயேசு ஜெப ஆலயத்திலே ஊழியம் செய்த போது, பிரசங்கித்த போது அங்கே அற்புதங்களை செய்தார். இயேசு ஒரு மலையின் மீது ஏறினால் அங்கும் அற்புதத்தை ஆண்டவர் செய்து ஜனங்களை மகிழ பண்ணினார். இப்படி அவர் போன இடமெல்லாம் அற்புதங்கள் நடைபெற்றது. ஜனங்கள் விடுதலை பெற்றார்கள், சுகம் பெற்றார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அவருடைய துக்கங்கள் சந்தோஷமாக மாறினது. ஏதோ ஒரு காரியத்திலே பாதிக்கப்பட்ட துக்கப்பட்ட மக்கள் இயேசு போன இடமெல்லாம் அவரை தேடி வந்தார்கள். அந்த மக்களுக்கெல்லாம் அற்புதம் செய்து அவளை மகிழ பண்ணினார். அவரை தேடி வராத மக்களை கூட ஆண்டவரே அவளை நேசித்து அவள் மீது அன்பு கூர்ந்து அவளை தேடி சென்று அற்புதங்களை செய்து மகிழ செய்த பல காரியங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் மனிதருடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர். இன்றைக்கு அந்த ஆண்டவர் இயேசு இன்றைக்கு இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறபடியினால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவதற்காக, உங்களை நேசித்து உங்களை சந்திப்பதற்கு ஆண்டவர் இங்கே வந்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, ஏதோ ஒரு துக்கம் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது, ஏதோ ஒரு காரியத்தை குறித்த வருத்தம் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது. அது உங்களுடைய வியாதியா இருக்கலாம், அல்லது உங்களுடைய பாவ பழக்கங்கள் நிமித்தமாய் உண்டான ஒரு அடிமைத்தனமாக இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு குறைவாக இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பாதிப்பாக இருக்கலாம், ஏதோ ஒரு தேவையினாலே நீங்கள் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். எந்த நிலைமையில் இருந்தாலும் உங்களுடைய துக்கப்படுத்துகிற இந்த வேதனையிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்து உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றத்தான் உங்களை சந்திக்க இயேசு வந்திருக்கிறார். நீங்கள் கிறிஸ்தவராய் இருக்கலாம், கிறிஸ்தவர் அல்லாதவராய் இருக்கலாம். ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அவர் எல்லா மக்களையும் நேசிக்கிறவர், எல்லாருக்கும் அற்புதம் செய்கிறவர். இன்றைக்கு இந்த இடத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்து அவர் உங்களை மகிழ பண்ண போகிறார். அதற்கு முன்பாக இயேசு செய்த இந்த அற்புதத்தை குறித்த சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு உங்களுடைய அற்புதத்திற்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க போகிறது என்று விசுவாசியுங்கள். இதுவரை நீங்கள் எந்த நிலைமையில் இங்கு வந்திருந்தாலும்
இன்றைக்கு இந்த இடத்தில் இயேசு எனக்கு ஒரு அற்புதம் செய்து என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார் என்று நீங்கள் விசுவாசியுங்கள். கட்டாயம் உங்களுடைய துக்கம் இன்றைக்கு சந்தோஷமாய் மாறும். இயேசு செய்த அந்த அற்புதத்தை இப்பொழுது வாசிக்க கேட்டீர்கள். இயேசு ஒரு ஜெப ஆலயத்திலே போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அவர் அந்த ஜெப ஆலயத்திலே பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த போது அங்கே பலர் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு பெண்ணை கண்டார். அவளை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, 18 வருஷம் பலவீனப்படுத்தும் ஆவியினால் கட்டப்பட்டிருந்த ஒரு பெண், கூனியாக இருந்த ஒரு பெண். அவளால் சற்றேனும் நிமிர முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. நிமிர முடியாதபடி கூன் விழுந்த நிலைமையில், முருக வளைந்த நிலைமையில் கூனியாக காணப்பட்ட ஒரு பெண் என்பதாக நாம் வாசிக்கிறோம். அந்த பெண் அந்த கூட்டத்திற்குள்ளே அமர்ந்திருந்தாள். இயேசு அந்த பெண்ணை கண்டு அழைத்து அவளை தொட்டு ஒரு அற்புதமான சுகத்தை ஆண்டவர் அவளுக்கு கொடுத்தார். 18 வருஷம் அவளுக்கு வேதனை, 18 வருஷம் அவளுக்கு துக்கம், 18 வருஷம் அதனால் பிசாசினால் பாதிக்கப்பட்ட ஒரு நிலைமை, 18 வருஷம் நிமிர்ந்து நடக்க முடியாதபடி தலை கொனிந்தே அவள் நடந்து தன்னுடைய வாழ்க்கையில வேதனையில் கடந்து சென்று கொண்டிருந்த ஒரு பெண். ஆனால் இயேசு அவளை தொட்ட உடனே ஒரு அற்புதம் நடைபெறுகிறது. 18 வருஷ வேதனை மாறுகிறது. அந்த துக்கம் மகிழ்ச்சியாய் மாறுகிறது. அவளுடைய துக்கத்தை மகிழ்ச்சியாய் ஆண்டவர் மாற்றி அவளை சந்தோஷப்படுத்தினார். எனக்கு அன்பானவர்களே, அன்றைக்கு அந்த பெண்ணுக்கு அற்புதம் செய்த இயேசு இன்றைக்கு இங்கே பிரசன்னமாக இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவருடைய அன்பு மாறி போகவில்லை, அவருடைய வல்லமை மாறி போகவில்லை. அவருடைய கரம் இன்றைக்கும் அற்புதம் செய்ய ஆயத்தமாய் இருக்கிறது. லூக்கா 13ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிக்க கேட்போம். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு அந்த பெண்ணை கண்டார். வேதனையோடு அமர்ந்திருந்த, வியாதியோடு அமர்ந்திருந்த பெண்ணை கண்டார். ஆண்டவர் சொன்னார், எழுந்து என்னிடத்தில் வா. அவள் எழுந்து இயேசுக்கு அருகில் வந்த பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பலவீனத்தின் நின்று நீ விடுதலையாக்கப்பட்டாய். இன்றைக்கு உன் துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறது. இன்றைக்கு உன் வேதனை விலகுகிறது. இன்றைக்கு ஒரு அற்புதத்தை நீ பெற்றுக்கொள்ளுகிறாய் என்று சொல்லி இயேசு தம்முடைய கரத்தை நீட்டி அவளை தொட்டார். இயேசு தொட்ட உடன் அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். 18 வருஷ வேதனை மாறினது. இயேசு காண்கிற தேவன், அவர் அழைக்கிற தேவன், அவர் ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன், அவர் தொடுகிற ஒரு தேவன், அவர் அற்புதம் செய்கிற ஒரு தேவன். இயேசு அந்த பெண்ணை அழைத்து தம்முடைய கரத்தை நீட்டி அவளை தொட்டார். உடனே ஒரு அற்புதமான விடுதலை சுகம் உண்டாயிற்று. அதுக்குத்தான் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். உங்களை தொடுவதற்காக, விடுதலை கொடுப்பதற்காக, ஒரு அற்புதம் செய்வதற்காக ஆண்டவர் இயேசு உங்களை அழைக்கிறார். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, விசுவாசத்தோடு இயேசுவண்டை வரும் பொழுது, அவர் தொடும் பொழுது ஒரு அற்புதம் நடக்கும். பிரியமானவர்களே, அவர் தொடும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகும். சிவகாசி பட்டணத்திற்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு சகோதரர் பாருங்கள், இரவும் பகலும் குடித்து கொண்டே இருப்பார். சாராயம் குடித்து கொண்டே இருப்பார். ஒரு நாள் கூட குடிக்காமல் இருக்க முடியாது. அப்படி இருந்த பணத்தை எல்லாம் குடி மதுபானத்தில் செலவிட்டு வந்தார். திடீர்னு அவருக்கு ஒரு யோசனை வந்துச்சு, நம்ம இப்படி பணத்தை செலவு பண்ணி மதுபானம் குடிக்கிறோமே, நாமே தயாரித்தால் என்ன, நாமே மதுபானத்தை தயாரித்தால் என்ன என்ற ஒரு எண்ணம் வந்தார். உடனே அவரே சாராயம் காய்ச்ச ஆரம்பித்தார். சாராயம் காய்த்து அவரே தாராளமாக இனி குடிக்கலாம் என்று குடிக்க ஆரம்பித்தார். எவ்வளோ அவரால் குடிக்க முடியும்? குடித்தது போக நிறைய மீதி இருக்குது, என்ன பண்ணலாம்? பிஸ்னஸ் ஆரம்பித்தார். சாராய வியாபாரம். தனக்கு குடிப்பதற்கு சாராயம் காய்ச்சினவர் இப்போ சாராய வியாபாரம் செய்ய ஆரம்பித்து விட்டார். அவரை குடித்து விட்டு தான் வீட்டுக்கு வருவார். அதனால குடும்பத்தில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, கடன் பிரச்சனை, பெரிய போராட்டம். அப்படி வேதனையில் இருந்தார். அவருடைய மனைவி தற்கொலை பண்ண போனாங்க. இவரோடு என்னால் வாழ முடியலை, தினமும் குடித்து விட்டு அந்த அடியும் மிதியும் வாங்கி
எப்படி இவரோட வாழ்க்கை நடத்துவர்? குடும்பத்தை கவனிப்பதில் வீட்டில் வறுமை, பண கஷ்டம், கடன் பிரச்சனை, இதை விட மரித்து போகலாம் என்று தற்கொலை பண்ண அவருடைய மனைவி ஓடினார்கள். அந்த சமயத்தில் ஒரு சகோதரி சொன்னார்கள், ஏன் நீ தற்கொலை பண்ணணும்? உன் துக்கத்தை மாற்ற இயேசு உண்டு, அவர்கிட்ட போ, அவர் உன் துக்கத்தை மாற்றுவார் என்று சொன்ன பொழுது அந்த ஏழை சகோதரி இயேசுவை தேடினார்கள். யாரோ அவளுக்கு இயேசு பற்றி சொன்னதுனால இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அவங்க ஜெபிக்கிறது இந்த புருஷனுக்கு பிடிக்காது. ஒரு நாள் அவங்க முழங்கால் பண்ணிட்டு அப்படியே கை கூப்பி ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. நல்ல குடி போதையில் வந்தார். நீ என்ன இயேசுகிட்டே கூப்பிடுறேன்னு சொல்லி அருவாளை எடுத்து வெட்டினார் இந்த கையில். இந்த விரல் அப்படியே துண்டாகிற நிலைமை. ஆனால் அற்புதமாய் அவனுடைய விரல் துண்டாய் போகாதபடி கர்த்தர் காத்து கொண்டார். அந்த சகோதரி தொடர்ந்து தன்னுடைய கணவருக்காக ஜெபித்து கொண்டு வந்தார். ஒரு நாள் அவருடைய மனைவி சொன்னாங்க, இப்படியே நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களே, இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார், வாங்க. யார் என்னை விடுதலையாக்க முடியாது? நான் எத்தனை வருஷம் குடிகாரன், நானே சாராயம் காய்ச்சி குடிக்கிறவன், என்னை ஒருத்தரை மாற்ற முடியாது, அவ்வளவுதான் சொன்னார். இல்லை, நீங்கள் வாங்க, ஒரே ஒரு நாள் வாங்க, இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார். அவருடைய மனைவி சொன்னார்கள். அவருடைய மனைவியுடைய வற்புறுத்தல்னால சரி வரேன்னு சொல்லி வந்தார். ஜெபம் பண்ணுகிற ஒரு சகோதரர் அவர் சொன்னார், பிரதர், இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார். யாரும் விடுதலை தர முடியாது எனக்கு. நான் குடியிலேயே வாழ்ந்து கொண்டு இருக்கிறவன். குடிக்கிறதுக்காகவே நான் சாராயம் காய்ச்சி சாராய வியாபாரியாய் மாறிட்டேன். என்னெல்லாம் ஒருத்தரை மாற்ற முடியாது. அந்த சகோதரர் சொன்னார், இல்லை, ஒரு சந்தர்ப்பம் இயேசுக்கு கொடுங்க, அவரால் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். என்ன செய்யணும்? உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், ஒரு நிமிஷம் கண்ணை மூடி இயேசுவேன்னு சொல்லுங்க, போகிற, அவ்வளோதான். இவ்வளோதானா? சரி, நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடினார். இயேசுவேன்னு சொன்னார். அந்த சகோதரர் அவர் மேலே கை வைத்து ஒரு சின்ன ஜெபம் செய்தார் பாருங்கள், அவ்வளவுதான். அதோடு அவருடைய வாழ்க்கை மாறிவிட்டார். மதுபான பழக்கம் மாறிவிட்டார். அதன் பிறகு அவரால் குடிக்க முடியல. உடனே ஒரு மாற்றம். நான் அவரை சந்தித்தேன், அவரோடு பேசினேன். எப்படிங்க நீங்க மாறினீங்க? அவர் சொன்னார், அந்த ஐயா என் மேல கை வைத்து ஒரு சின்ன ஜெபம் நான் பண்ணினார். ஒரு செடி அப்படியே பிடுங்கி எடுத்தா இப்படி இருக்கும், அதே மாதிரி எனக்குள்ள இந்த ஏதோ ஒன்றை ஒருவர் பிடுங்கி எடுத்த மாதிரி இருந்துச்சு. என் மனசெல்லாம் மாறிவிட்டது. அந்த குடி பழக்கம், அந்த மதுபான பழக்கம், சாராய பழக்கம் என்கிற அந்த பாவத்தின் வல்லமை இயேசு பிடுங்கி எடுத்தார். அவருடைய கரம் தொட்ட உடன் அவருடைய உள்ளம் மாறிவிட்டது, வாழ்க்கை மாறிவிட்டது. அதுதான் இயேசு செய்கிற மிகப்பெரிய அற்புதம். அவர் தொடும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை மாறிவிடும். இயேசு தொடும் பொழுது பாவ கட்டுகள் தெரிபட்டு விடும். இயேசு தொடும் பொழுது உங்களுடைய சுபாவங்கள் மாறிவிடும். கோபம், எரிச்சல், வைராக்கியம், பகைகள், சண்டைகள், இச்சைகள், என்ன பாவ சுபாவ பழக்கமாக இருந்தாலும் மாறிவிடும். மதுபானம் குடிப்பது, விபச்சாரம் செய்வது, அல்லது பெருமை, பொறாமை, சண்டைகள், பகைகள், கொலைகள், அப்படிப்பட்ட துன்மார்க்க சுபாவங்கள் மாறிவிடும். ஒரு புதிய இருதயத்தை இயேசு தருவார். அவர் தொடும் பொழுது அற்புத மாற்றம் உண்டாகும். அதற்கு தான் இயேசுவின் கரம் உங்களுக்காக நீட்டப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு அவர் உங்களை தொட்டு உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். உங்களுடைய சுபாவத்தை அவர் மாற்ற விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, இயேசு தொடும் பொழுது வியாதிகள் மறையும். மத்தேயு 8:3 வாசிக்கும் போது ஒரு குஷ்டரோக வியாதி கொண்ட மனிதன் இயேசுவண்டை வந்தான். இயேசுவை நோக்கி கூப்பிட்டான். இயேசு தம்முடைய கரத்தை நீட்டி தொட்டு உடனே அந்த குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கி விட்டார். உடனே அற்புத சுகம். இயேசு ஒரு வீட்டிற்குள்ளே போனார். மத்தேயு 8:14-15 வாசிக்கிறோம். பேதுருவின் வீட்டுக்கு வந்தார். அவனுடைய மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். இயேசு தொட்ட உடன் அந்த மரண படுக்கை மாறிவிட்டார். மத்தேயு 9:27-29 வரை வாசித்து பாருங்கள். 2 குருடர்கள் இயேசுவை நோக்கி கோப்படுகிறார்கள். இயேசு தம்முடைய கரத்தை நீட்டி தொட்டார். உடனே அவர்கள் பார்வை அடைந்தார்கள். இயேசு தொட்ட உடன் அற்புதம். அவர் தொடுவார், உன்னுடைய சரீரத்திற்கு வியாதி மாறும். அதெல்லாம் இன்றைக்கும் ஆண்டவர் செய்கிறார். இன்றைக்கும் அற்புதம் செய்கிறார். நானே அதற்கு சாட்சி. இருதயம் வீங்கி வலதுகால் நடக்க முடியாமல் நொண்டியாய் நான் சாக கிடந்தேன். சென்னை பட்டணத்தில் டாக்டர்ஸ் என்னை கைவிட்டு மரணப்படுக்கை.
இயேசு தொட்டார். நொடி பொழுதிலே நொண்டியாய் கிடந்த நான் எழும்பி நடக்க ஆரம்பித்தேன். வீங்கியிருந்த இருதயத்தை ஆண்டவர் சுகமாக்கினார். அற்புத சுகத்தை கொடுத்தார். நான் இன்றைக்கு உயிரோடு இருப்பதற்கு காரணம் இயேசு என்னை தொட்டபடியினால். அதே இயேசு இன்றைக்கு உங்களை தொட தன் கரத்தை நீட்டி இருக்கிறார். உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க, சுகம் கொடுக்க அவருடைய கரம் நீட்டப்பட்டு இருக்கிறது. அவரால் முடியும். அவரால் உங்களை சுகமாக்க முடியும். அவரால் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய முடியும். அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக நாகர்கோயில் பட்டணத்தில் இப்படி ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. கடைசி நாள் கூட்டம். திரளான மக்கள் வசனத்தை கேட்க வந்திருந்தார்கள். நான் தேவனுடைய வார்த்தையை அறிவித்து அந்த மக்களுடைய விடுதலை சுகத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருந்தேன். திடீரென்று ஆவியானவர் சொன்னார், ஒரு கால் சூம்பி போன நிலைமையில் ஒரு சகோதரன் ஜெபம் பண்ணுகிறான். நான் அவன் ஜெபத்தை கேட்டேன். அவன் காலை நான் தொட்டு குணமாக்குகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் சொன்னதை நான் சொன்னேன். ஒரு கால் சூம்பி போன நிலைமையில் வந்திருக்கிற சகோதரனை இயேசு தொடுகிறார், உன்னுடைய கால் சுகமாகிறது என்பதாக. கூட்டம் முடிந்து நாங்கள் போய்விட்டோம். 2 நாள் கழித்து நாங்கள் இருக்கிற 4 மாவடி கிராமத்திற்கு ஒரு குடும்பத்தார் வந்தார்கள். கணவன் மனைவி பிள்ளைகளாக வந்தார்கள். நான் உட்கார வைத்து பேசின பொழுது அவள் சொன்னார்கள், என்ன காரியம் என்று கேட்டேன். 2 நாளைக்கு முன்னால் நாகர்கோயிலும் கூட்டத்தில் பங்கு பெற்றோம். இயேசு எனக்கு ஒரு அற்புதம் செய்தார். அதை நேரடியாக சொல்லிட்டு போக வந்தேன். காரணம், எனக்கு ஆச்சரியமான ஒரு காரியம் நடந்தது என்றார். என்ன நடந்தது என்று கேட்டேன். அவர் சொன்னார், ஒரு விபத்தில் அவருடைய ஒரு காலினுடைய நரம்பு துண்டிக்கப்பட்டு விட்டார். அந்த கால் நரம்பு துண்டிக்கப்பட்டதினாலே அந்த ஒரு கால் சூம்ப ஆரம்பித்தது. ஒரு காலை விட அந்த கால் குறுகி சூம்பி கொண்டே வந்தது. டாக்டர் சொன்னாங்க, நரம்பு கட்டாகி விட்டது, இனிமேல் நரம்பை சேர்க்கிறது கஷ்டம் என்று. ரொம்ப வேதனைப்பட்டேன். கால் சூம்பி கொண்டே வருகிறது. ஒரு கால் பாதிக்கப்பட்டு அப்படியே வேதனையில் ஆகிவிடுவேனோ என்று கலங்கினார். அந்த கூட்டத்தில் ஒரு பின்னால் நின்று ஜெபித்தாராம், இயேசுவே, என் கால் சூம்பி கொண்டு வருகிறது, என்னை குணமாக்கும் என்று. அப்போ ஆவியானவர் வெளிப்படுத்தி உன்னுடைய காலை இயேசு தொடுகிறான்னு சொன்ன உடன் அந்த சகோதரர் சொன்னார், என் ஜெபத்தை இயேசு கேட்டதை அறிந்தேன். நீங்கள் அந்த சொன்ன உடன் அவர் சொன்னார், என் காலை தூக்கி அவர் பார்த்தாராம். பேண்டை தூக்கி அந்த காலை பார்த்தாராம். அந்த காலின் முழங்காலுக்கு கீழுள்ள அந்த பகுதி, அங்குதான் அந்த பாதத்திற்கு கொஞ்சம் மேலுள்ள பகுதி. அவர் பேண்டை தூக்கி பார்த்தாராம். அப்போ ஆண்டவருடைய வல்லமை தொட்டது. அவர் சொன்னார், சூம்பியிருந்த இந்த கால், அப்படியே குறுகியிருந்த கால், நான் பார்த்து கொண்டிருக்கும் போது என் கண்களுக்கு முன்பாக பெரிய காலாய் மாறினார். அல்லேலூயா! அதான் எனக்கு ஆச்சரியம். கண்ணால் அந்த அற்புதத்தை நான் பார்த்தேன். என் சரீரத்தில் அந்த அற்புதம் நடப்பதை நான் பார்த்தேன். காலை பாருங்கள் என்று அவர் மகிழ்ச்சியோடு கூட காண்பித்தார். இயேசு தொட்ட உடன் அற்புதம். இன்றைக்கு அந்த இயேசு இங்கே உலாவி கொண்டிருக்கிறார். உங்கள் அருகிலே உலாவி கொண்டிருக்கிறார். அவருடைய கரம் உங்களுக்காக நீட்டப்பட்டிருக்கிறது. நீங்கள் விசுவாசித்தால் இன்றைக்கு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய தழும்புள்ள கரம் உங்களை தொடும். ஒரு அற்புதமான விடுதலை, சுகத்தை இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் துக்கம் இன்றைக்கு சந்தோஷமாய் மாறும். பிரியமானவர்களே, இயேசு உங்க மேலே எவ்வளோ அனுபவிச்சிருக்கிறார் பார்த்தீங்களா? அதனால தான் உங்களோட பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இன்றைக்கு உங்களுடைய சரீரத்தில் ஏதோ ஒரு வியாதி, அதனால மனதில் பாதிக்கப்பட்டு கலங்கி நிற்கிறீங்க. இயேசு சகல வியாதிகள் இன்னைக்கு சுகமாக்குகிறவர். நான் வியாதிப்பட்ட போது என் குடும்பமே கலங்கி நின்றாரு. இயேசு என்னை சுகமாக்கி எங்கள் குடும்பத்தையே மகிழ பண்ணார்ல, உங்களை மகிழ பண்ணுவார். விசுவாசத்தோடு ஜெபித்தா போதும். நீங்கள் ஜெபிக்கணும். சரியா? வியாதி உள்ள இடத்துல கை வைங்க. உங்களுக்கு எந்த இடத்துல பிரச்சனை, கண்ணுலையா, காதுலையா, ஹார்ட்லையா, லங்ஸ்லையா, லிவர்லையா, பேங்க்ரியாட்ஸ்லையா, எங்கே பிரச்சனை அங்கே கை வைங்க. எந்த இடத்துல வலி, எந்த இடத்துல கட்டி இருக்குது, எந்த இடத்துல வேதனை, எந்த இடத்துல சிக்னஸ் சொல்கிறாங்க, அங்கே கை வைங்க. அல்லது உங்களுடைய நெஞ்சில் கை வைத்து, இயேசுவே உம்முடைய தழும்புகளால் குணமாகிறோம், உம்முடைய தழும்புள்ள கரத்தினால் என்னை தொடணும், இன்றைக்கு இப்போ என்ன சுகமாக்கணும். எங்கள் குடும்பத்தில் யாராவது வியாதிப்பட்டன்னா அங்கே மேலே கை வைங்க. இன்றைக்கு சுகம் உண்டாகும். வியாதியை மாற்றி ஒரு பெரிய மகிழ்ச்சி ஆண்டவர் தருவார். விசுவாசத்தோடு ஜெபிக்கலாமா? உங்கள் கூட சேர்ந்த நானும் ஜெபிக்கிறேன். தகப்பனே, அருமையான இந்த பிள்ளைகள் உம்முடைய வல்லமையை விசுவாசித்து ஜெபிக்கிறாங்க. நீங்கள் சிலுவையில் எல்லா நோய்களையும் பலவீனத்தை சுமந்துட்டீங்க. உங்கள் தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம் என்ற வேத வசனத்தை விசுவாசித்து ஜெபிக்கிறாங்க.
இப்போ உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால இவங்களை தொடுங்கப்பா. சகல வியாதிகளும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகி போகட்டும். அவருடைய தலை முதல் கால் வரை சுகமளிக்கிறமுடைய வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். கண்களிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகமுண்டாகட்டும். செவிட்டு ஆவிகள் விலகி காது திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். இருதயத்திலே சுகமுண்டாகட்டும், லங்ஸிலே சுகமுண்டாகட்டும், அவருடைய லிவர்ல சுகமுண்டாகட்டும், பேங்க்ரியாட்ஸ்ல சுகமுண்டாகட்டும், அவருடைய சிறுநீரகத்தில் வல்லமை இறங்கட்டும், கர்ப்ப பைக்குள்ள இறங்கட்டும், ஜீரண உறுப்பை தொடும், கால்கள் கைகள் எலும்புகள் நரம்புகள் இரத்தத்துக்குள்ள சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புத சுகம் வரட்டும். இன்று கூட இந்த வியாதிகள் மறையட்டும். இந்த நிமிஷம் விடுதலை சுகத்தை கர்த்தர் கொடுத்தருளும். உம்முடைய தழும்புகளால் குணமாக்கி விட்டீர், அதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639-353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.